So, welcome to our YouTube channel, The Called and Chosen. Okay. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க கேட்கறதே தான் நானும் கேட்குறேன். எதுக்கு இந்த சேனல் தெரியும்? புது சேனல். கரெக்டாக ஒரு சேனல் ஒன்று வச்சிருந்தோம். ஆமாம், எப்பயும் புது சேனலில் பேசுகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேனல் வச்சுருந்தோம்னா பனித்துளிகள் இந்த சேனல் வச்சுருந்தோம். அது டிஸ்கிரிப்ஷன் கீழே தரோம், நீங்கள் பாருங்கள். ஸோ அது ஒரு 4 years பிஃபோர் இருக்குமா? ஆமாம், 2019 அந்த பீரியடில் இருக்கும். அதுவும் லாக்டவுன் டைம் வேறு. ஆமாம், வீட்டுக்குள்ளேயே இருந்து. ஸோ அப்படி இருந்துச்சு. பட் இப்போ அகெயின் ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துச்சு, மறுபடியும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் மறுபடியும் சேனல் ஆரம்பிக்கணும். பட் பனித்துளிகள்னு ஏன் வைக்கல அப்படின்னா, ஆல்ரெடி பனித்துளிகள் சேனல் நாங்கள் பார்த்தோம். ஸோ இந்த கால்ட் அண்ட் சோசன் அப்படின்றது கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்காக இதை பண்ணலாம் அப்படின்றது தான் பிளான். ஸோ இந்த நோக்கம் என்னன்னு நினைக்கிறேன் சாம்? இந்த சேனலுக்கான காரணம்னு கேட்டிங்கன்னா, லாங் பேக் அங்கிள் வந்து நம்மளை வந்து இதில் இன்வால்வ் பண்ணார். நம்ம நிறையா பேசணும், நிறைய வீடியோஸ் நம்ம போட்டோம், நிறைய டாபிக்ஸ் நம்ம பேசியிருந்தோம். கரெக்ட். ஆனால் இப்போ வந்து நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம மீட் பண்ணோம். அதில் வந்து எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, மறுபடியும் நம்ம பண்ணணும். இந்த இது வந்து நமக்கான தரிசனமாக இருக்கும், நமக்கான நோக்கம் நம்மளுக்கு வந்து ஆண்டவரோட திட்டமாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இதை பண்ணணும்னு எனக்கும் தோணுச்சு. அதனால தான் நான் வந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம், நிறைய ப்ரேயர் பண்ணோம். ஓகே, அதனால இது வந்து எனக்கு திட்டம். அண்ட் நம்ம ஒரு என்ன சொல்றது, என் டைம்ல யூத் தான் வந்து ஒரு ரிவைவலை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு சேயிங் இருக்கு, வசனமும் இருக்கு. ஸோ அதனால நம்ம யூத்துக்கு கொண்டு போற ஒரு விஷயமா இருக்கணும், நம்ம மூலியமா யூத் நிறையா வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். ஸோ இவ்வளோ நேரம் நீ டிஃபைன் பண்றத கேட்கும்போது எனக்கு என்ன வசனம் தோணுச்சுன்னா, திடீர்னு தோணுச்சு, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாய் வந்து பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லியிருப்பாரு. ஸோ 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இதை இன்னும் கொஞ்சம் டிக் பண்ணி பார்த்தோம்னா, தீமோத்தேயு ஒரு யங்ஸ்டர். ஓகே. ஸோ சென்ட் பவுல் வந்துட்டு தீமோத்தேயுக்கு வந்துட்டு யங்ஸ்டராக இருக்கும்போது இந்த அட்வைஸை கொடுக்குறாரு. ஸோ அதை வந்துட்டு இப்போ தோண வச்சது கொண்டு கிருபைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வசனத்தை வெறும் வசனமாக பேசாமல் அது யாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, எப்படி இதை தியானிக்கலாம் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டெஸ்டினி இல்லை இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஒரு நார்மலான பிரசங்கமாக இது இருக்காது. ஒரு யங்ஸ்டர் அவனுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பைபிள் எப்படி பார்க்குறான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்துட்டு 2 பேரை மட்டுமே வச்சிருக்கிற ஒரு யூடியூப் வீடியோன்னு கேட்டால் கிடையாது. இந்த சேனல் வந்துட்டு அப்படிப்பட்ட சேனல் கிடையாது. யாரெல்லாம் கொலா பண்ண விருப்பப்படுறாங்களோ, கடவுளுடைய வசனத்தை பிரசங்கிக்கணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்க போகுது. இது ஆரம்பிக்கிறதுனால எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது, ஓகே ஒரு பார்க் போவோம், அங்கே வந்துட்டு நடக்கிறதுலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். டிஸ்டர்பன்ஸ்லாம் வரும், ப்ளீஸ் வந்துட்டு அதை நீங்கள் கண்டுக்காதீங்க, எங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், வசனத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வந்துட்டு த கால்ட் அண்ட் சோசன் அப்படின்ற இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் இதுதான். பைபிளோட வசனத்தை போதிக்கணும், பிரசங்கம் பண்ணணும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் வசனம் சொன்ன மாதிரி வந்துட்டு அதை பற்றி பேசணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது. அண்டு இதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணும்போது, இல்லை இதை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணோம். கரெக்டாக, அது ஃபாஸ்டிங்லாம் ப்ரேயர் பண்ணோம். ஸோ வந்துட்டு கடவுளுடைய அழைப்பை வசனத்தின் மூலியமாகவும் நாங்கள் பெற்றுக்கொண்டோன்றது தான் உண்மை. ஏன்னா நம்ம கடவுள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறோம், அவர் வந்துட்டு ஆன்சரை வசனமாக கொடுக்குறாரு அப்படின்றத விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி சில ஜோம் பண்ணி நடக்கிற விஷயங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு, எங்களுக்குள்ளே நாங்கள் ஷேர் பண்ணாமல் ஒரு பப்ளிக் ஃபோரமில் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல். ஸோ இதெல்லாம் தான் காரணம். தொடர்ந்து இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. ஸோ எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஆல்ரெடி நிறைய பேர் பேசிட்டாங்க கிறிஸ்டியானிட்டியை பற்றி, பட் இருந்தாலும் எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். பைபிளை எங்கே உருவாச்சு, அது யார் உருவாக்குனா, தமிழ் மொழியில் எப்படி நமக்கு வந்துருச்சு, அந்த முடிஞ்சால் அந்த இடத்துக்கே போகிறோம், போயிட்டு அவங்களுக்கு அதை காட்ட போகிறோம். ஸோ அண்ட் என்னென்னா, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு அதனுடைய தொடர்ச்சி தெரியும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோஸும் போடும்போது அது வெறும் ஒரு வீடியோவாக போகுமான்னு கேட்டால் கிடையாது. அது வந்து சில கான்செப்ட் வந்து சீரியஸாக கொண்டு போகலாம், எபிசோடாக கொண்டு போகலான்றதும் யோசிச்சிருக்கேன். அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்டியன் மூவிஸ் நிறைய இருக்கு யூடியூப்லயும் சரி, நம்ம ஃப்ரீயா பார்க்கறது நிறைய மூவிஸ் இருக்கு. ஒரு சில மூவிஸ் வந்துட்டு வேற லாங்குவேஜ்ல இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த மூவிஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க போறோம். ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, என்னால ஒரு 1.5 மணி நேரம் பிரசங்கத்தை கேட்க முடியாது, ஆனா 3 மணி நேரம் படத்தை பார்க்க முடியும்னு சொல்ற ஒரு சில பேருக்கு கிறிஸ்டியன் மூவிஸும் இருக்கு, நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின ரிவ்யூஸ் இல்ல அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன்லாம் கூட சொல்லலாம் அப்படின்ட்டு நான் அதை மிஸ் பண்றேன் சார். வேற வந்து நிறைய ஷார்ட்ஸ் வரும், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் வந்து பைபிள் வசனத்தை பற்றியும் இருக்கும், நிறையா ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ். அப்புறம் வேறு என்ன இருக்கும்,
முக்கியமான விஷயங்களை நம்ம மறந்துட்டோம். ஏன்னா நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம கையில பைபிள் இருக்கு, நமக்கு நிறைய பேர் போதிக்கிறாங்க, நிறைய தாட்ஸ் நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்து மிஷினரிகளை பத்தி, சீஷர்களை பத்தி, அவங்கள பத்தின அவங்க புக் ரிவ்யூஸா இருக்கட்டும், இல்ல அவங்கள பத்தின சின்ன சின்ன வீடியோஸா இருக்கட்டும், இதை பத்தியும் கண்டிப்பா நம்ம கொண்டு வருவோம் இந்த சேனல்ல. வேற ஏதாவது இருக்குன்னா? ஆமா. ஸோ வந்துட்டு தம்பி சொன்ன மாதிரி தான் லைக் வந்துட்டு நிறைய மிஷினரிஸை பற்றின விஷயங்கள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கொண்டு வந்து சேர்க்க முடியல. இப்போ நிறைய பேர் வந்துட்டு புக்ஸை வாங்கி படிக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்களுடைய நோக்கம் என்னன்னா புக்ஸை படித்து அநேகர் இப்போ அந்த புக்கை நிறைய பேர் இப்போ உயிரோட இல்லை, ஆனால் அவங்களுடைய தரிசனம் இல்லை அவங்களுக்கு வந்த விஷன் எல்லாம் வந்துட்டு அப்படியே மறைஞ்சு போயிடக்கூடாது, அதை அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு வந்து கொடுக்கணுன்றதுக்காக அதை படித்தும் அதனுடைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கிறோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ நாள் நாங்கள் பண்ண ஒர்க், அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆரம்பிக்கணும்னு சொன்ன பிறகு நாங்கள் அமைதியாக இல்லை, அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். நிறைய நேரத்தை வந்துட்டு எப்படி அதை ஆரம்பிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், எதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருந்தோம். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ பார்க்குறவங்க நேரம் வந்துட்டு வேஸ்ட்டாக நினைக்காதீங்க, எங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இல்லாமல். அண்ட் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு எதை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்கிறது மூலயமா அது வரும் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கும் அதை பற்றி பேசுறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் சப்போர்ட் வந்துட்டு வியூஸில் மட்டும் இல்லை, அதை இது யாரெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு நல்ல ஆப்ஷன் பீப்புளுக்கு காஸ்பலை ஷேர் பண்ணுறதுக்கு, எங்களை இந்த சேனல் ரெஃபர் பண்ணுறது. ஸோ எங்களோட இணைந்துருங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். காட் பிளெஸ்.